Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.06% பாசிட்டிவ்ல 17,534ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.13% பாசிட்டிவ்ல 38,287ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மொஹரம்ன்றதுனால நம்மளோட மார்க்கெட் ஹாலிடேவா இருந்தது. அண்ட் அதுவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது மைக்ரான்ன்ற சிப் மேக்கிங் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வீக்காக வந்ததுனாலையும் அண்ட் அடுத்த 2 குவார்ட்டர்ஸுக்கும் இப்படி தான் மார்க்கெட் கண்டிஷன் சேலஞ்சிங்காக இருக்கும்னு மைக்ரான் கம்பெனி சொன்னதும் ஓவரால் சிப் ஸ்டாக்ஸை வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண வச்சது. அண்ட் இன்னைக்கு ஜூலை மந்தோட யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகும். அதாவது ஜூனில் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து அரௌண்ட் 9.1% இருந்தது. அது ஜூலையில் அரௌண்ட் 8.7% குறையும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதுவே யூஎஸோட கோர் இன்ஃப்ளேஷன், அதாவது ஃபுட் அண்ட் எனர்ஜி இல்லாத இன்ஃப்ளேஷனான கோர் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த ஜூலை மந்த்தில் அரௌண்ட் 6.1% க்ரோ ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக அது ஜூன் மந்த்தில் 5.9% க்ரோ ஆயிருந்தது. ஓவரால் அடுத்த 2 குவார்ட்டர்ஸுக்கும் சிப் மேனுஃபேக்சரிங்கோட மார்க்கெட் கண்டிஷன்ன்றது சேலஞ்சிங்காக இருக்கும்ன்ற கமெண்ட்னாலையும் அண்ட் இன்னைக்கு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகுன்றதுனாலையும் யூஎஸோட மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்மளோட மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாகவே வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாகவே இருந்தது. ஓகே, அடுத்து ஆவியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஸ்பிரிட், குளோபஸ் ஸ்பிரிட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ குளோபஸ் ஸ்பிரிட்டோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ அரௌண்ட் 33% அதிகமாக இருந்தது. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ன்றது ரொம்பவே ஃபாலோ இருக்கு. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் ரெவன்யூ என்னவோ அரௌண்ட் 3% க்ரோ இருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு குளோபஸ் ஸ்பிரிட்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே குளோபஸ் ஸ்பிரிட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.48% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட சப்சிடரி கம்பெனி வந்து குருகிராமில் 650 பெட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை நாயத்தி ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச்ன்றவங்க கிட்ட இருந்து அரௌண்ட் 450 crores அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்வேஷன்னால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஹரியானா ஸ்டேட்டில் என்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இதே குருகிராமில் கல்ஃப் கோர்ஸ் ரோடில் இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் காம்ப்ளெக்ஸை இன்னும் 24 monthsல கமிஷன் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.03% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுலேயும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரோ இருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்றது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதனால நெட் ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே அதிகமாக க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.23% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எல்என்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். எல்என்டி கம்பெனிக்கு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற கம்பெனி கிட்ட இருந்து ராவத் பாட்டா அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் 7 and 8க்காக நேச்சுரல் ட்ராட் கூலிங் டவர்ஸ் அண்ட் கூலிங் வாட்டர் பம்ப் ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்என்டியோட டெஃபினேஷன் படி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்ன்றது அரௌண்ட் 1000 to 2500 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை 36 monthsல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.39% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா கெமிக்கல்ஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டாடா கெமிக்கல்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அதாவது ரெவன்யூ ஓரளவு க்ரோ ஆயிருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதனால நெட் ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே அதிகமாக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் டாடா கெமிக்கல்ஸோட கான்ஃபரன்ஸ் காலில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு பார்க்குறப்போ சோடா ஆஷோட டிமாண்ட்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாவும் அதாவது அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டாடா குரூப் கம்பெனியான ராலிஸ் கம்பெனியோட க்ரோத்ன்றது H2ல இருந்து பெட்டராக இருக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.24% பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ராலிஸ் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ராலிஸ் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓகே, அடுத்து டெலிவரியோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டெலிவரி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ என்னவோ அரௌண்ட் 15.7% அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் லாஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் டெலிவரி கம்பெனியோட நெட் லாஸ்ன்றது அரௌண்ட் 129 crores இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி அரௌண்ட் 400 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நெட் லாஸ் அதிகமானதுனால இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலிவரி ஸ்டாக் மேலே கொலவெறியில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டெலிவரியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டெலிவரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.62% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஃபைசர் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஃபைசர் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டரான ஸ்ரீதர் வந்து அவரோட ரெசிக்னேஷனை கொடுத்துருக்கிறதா கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அவர் early ரிட்டையர்மெண்ட் எடுக்கணுன்றதுக்கான இன்டென்ஷனில் ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனியோட புது லீடர்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி டிரான்சிஷன் பண்ணுற வரைக்கும் அவரோட கரண்ட் ரோலியே அவர் சர்வ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவரோட ரெசிக்னேஷனோட எஃபெக்டிவ் டேட்டுன்றது செப்பரேட்டாக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஃபைசர் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஃபைசர் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.15% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பிட்லைட்டோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பிட்லைட்டோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 64% அதிகமாக இருக்குது. ஆனால் மார்ஜின் மட்டும் கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு. ஓவராலாக ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பிட்லைட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிட்லைட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.47% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் அதோட ஷேர் ப்ரைஸ் ஓரளவுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக தான் வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி ரைஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதனால ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்திருந்தாலும் அதோட ஷேர் ப்ரைஸில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா கம்பெனிக்கு சிங்கப்பூரில் இருக்கிற ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டியில் இப்போ ரீசெண்டாக US FDA வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதாகவும் அண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷன்றது 0 அப்சர்வேஷன்ஸில் கம்ப்ளீட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் US பிஸ்னஸோட க்ரோத் அவுட்லுக்குன்றது அரௌண்ட் $250 million கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸில் வருஷத்துக்கு 20 நியூ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிண்டால்கோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஹிண்டால்கோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13.6%லேருந்து 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிண்டால்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து கேட்லா ஹெல்த் கேர்ன்ற பேரில் இருந்த zydus லைஃப் சயின்சஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். zydus லைஃப் சயின்சஸ்ன்ற கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.2% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.7% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 23.2%லேருந்து 20.4% கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்ன்றது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்லேயே வந்திருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு zydus லைஃப் சயின்சஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே zydus லைஃப் சயின்சஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.07% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனி வந்து மும்பையில் இருக்கிற ஜேபி இன்ஃப்ராவோட ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் EV சார்ஜிங் பாயிண்ட்ஸை செட்டப் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து டாடா பவருக்கு பாசிட்டிவோ இல்லையோ ஜேபி இன்ஃப்ராக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஜேபி இன்ஃப்ராவோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜேபி இன்ஃப்ராவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.44% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக ஜேபி இன்ஃப்ராவோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற என்டையர் கேபிட்டல் லூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது
இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெக்ட் ரேஞ்சுன்றது 17,300லேருந்து 17,800க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.